வணக்கம் நண்பர்களே, மேசியா ஆடியோ கோயம்புத்தூர் சூலூர். இன்னைக்கான வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம பண்ணாத ஒரு ஆம்பிளிஃபயர், அதாவது முதல் முறையா நம்ம வந்து பண்ணிருக்கோம் இந்த டைப்ல. அதாவது ஒரு பிராண்டட் ஆம்ப். இந்த பிராண்டட் ஆம்ப் இருக்கும் இல்லையா, அதாவது 5 சேனலுக்கு தனியா, 7 சேனலுக்கு தனியா, 9 சேனலுக்கு தனியா, அந்த பிராண்டட் ஆம்ப் அந்த சேனலுக்கு மட்டும் தனியா வச்சிருப்பாங்க இல்லையா, அதுக்கு தனியாவும் சப்வூஃபருக்கும் தனியாவும் வச்சிருப்பாங்க. சோ அந்த டைப்ல வந்து நம்ம முதல் முறையா நம்ம வந்து இப்ப ரெடி பண்ணிருக்கிறோம். இது முற்றிலும் முதல் டைம், இது வரைக்கும் நம்ம இது பண்ணாத ஒரு விஷயம். சப்வூஃபருக்கு தனியாவும் 7 சேனல் தனியாவும், அதாவது 7.2 ஆம்பிளிஃபயரை நம்ம ரெடி பண்ணிருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஹெவியா இருக்கணும், அதே மாதிரி நல்லா ஹெவியா இருக்கணும், சப்வூஃபருக்கு நீங்க எவ்வளவு தூரத்துக்கு ஹெவி பண்ண முடியுமோ ஹெவி பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அவங்க தேவைக்கேற்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து சப்வூஃபருக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா பர்டிகுலரா தனி ஆம்பாவே பிரிச்சு அதுல வந்து 15 ஆம்ப்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் ஏத்தி வச்சிருக்கோம். நம்ம 15 ஆம்ப்ஸ் டெப்த் நல்லா இருக்கும், நல்ல ஆம்ப்ஸ் ரேட்டிங் கிடைக்கும் அப்படின்னால நம்ம வந்து 15 ஆம்ப்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு ஏத்திருக்கோம். இப்ப நார்மலாவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து 26 மாஸ்பிட் 30 மாஸ்பிட் ஆம்ப் எல்லாம் நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கிறதுல நம்ம ஒரே கேபினெட்ல வந்து 2 டிரான்ஸ்ஃபார்மர் வைப்போம். அது ஜென்ரலாவே நம்ம பண்ணக்கூடியதுதான். அதுல 8 டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு பண்ணிட்டு இருக்கோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம 2 டிரான்ஸ்ஃபார்மர் வைப்போம். ஆனா அந்த 2 டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பாத்தீங்கன்னா 10+10 ஆம்ப்ஸ்ல தான் நம்ம வைப்போம். ஏன்னா அதுல வந்து வைக்கக்கூடிய ஸ்பேஸே அவ்வளவுதான் இருக்கும். ஒரு 15 கேபினெட்ல வந்து அவ்வளவுதான் இருக்கும். ஆனா இப்ப பண்ணிருக்க ஆம்பிளிஃபயர்ல வந்து பாத்தீங்கன்னா 15 ஆம்ப்ஸே முதல் முறையா ஏத்தி இருக்கிறோம். அதாவது சப்வூஃபருக்கு மட்டும் நம்ம வந்து பவர் ஆம்ப் மாரி போட்டு நம்ம பக்காவா ஏத்திருக்கோம். நம்ம அதோட வீடியோ பார்க்கலாம். அது கூடவே நிறைய ஆம்பிளிஃபயர் வந்து நம்ம ரெடி பண்ணிருக்கோம். சோ எல்லா வீடியோவும் நம்ம வந்து கண்டிப்பா நம்ம இதுல வீடியோல நம்ம பார்க்கலாம், எல்லா ஆம்பிளிஃபயரையும். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கும் பாத்தீங்கன்னா வழக்கம் போல் லேட் நைட் தான். சோ நைட் தான் எடுக்கிறேன். எதுவும் தவறுதலா இருந்தாலும் கண்டிப்பா மன்னிச்சுக்கோங்க. ஏதாவது தவறுதலா பேசியிருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க, முதல்ல கேட்டுக்கிறேன். ஏன் அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப டயர்ட்னஸ்ல தான் நம்ம வந்து வேலை செய்யறோம். டெய்லி வந்து பாத்தீங்கன்னா அன்லிமிட்டடா வேலை செய்யறோம். ஒரு மனிதனுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேவையான ஒரு 8 to 10 மணி நேரம் தான். நம்ம கணக்கே இல்லாம வேலை செஞ்சுட்டு இருக்கோம். சோ கடவுள் அந்த அளவுக்கு நமக்கு வேலை கொடுக்குறாரு, அவருக்கு ஃபர்ஸ்ட் நம்ம நன்றி சொல்லிக்கலாம். அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் ஆம்பிளிஃபயர் பத்தி பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேனல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சுத்திலும் மேட் பிளாக்கும் சென்டர்ல பிளாக் வர மாதிரி வந்து நம்ம டிசைன் பண்ணிருக்கிறோம். இந்த இது வந்து பாத்தீங்கன்னா மேல உள்ள ஆம்பிளிஃபயர் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 7 சேனலுக்காக மட்டுமே, அதாவது வெறும் 7 சேனலுக்கு மட்டும்தான். இதுல வேற சப்வூஃபர் எதுவுமே இந்த ஆம்ப்ல கிடையாது. உள்ள இன்டீரியர் கண்டிப்பா உங்களுக்கு காமிக்கிறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா சப் ஃப்ரீக்வன்சி டோட்டல் வால்யூம். இந்த டோட்டல் வால்யூம் டவுன் பண்ணும்போது நீங்க சப்வூஃபர் வால்யூம்ல இருந்து எல்லாமே A to Z இது டவுன் ஆயிரும். சப்வூஃபர் ஆம்ப் நம்ம கீழே கொடுத்துருக்கோம். சோ அதுலயும் டவுன் ஆயிரும் உங்களுக்கு நம்ம வால்யூம். அது ஒரே கண்ட்ரோல் தான். இது மாஸ்டர்ங்கிறது 2 ஆம்புக்குமே ஒரே மாஸ்டர் தான். இது வந்து பாத்தீங்கன்னா சப்வூஃபரோட ஃப்ரீக்வன்சி வந்து நம்ம இங்க தான் கொடுத்துருக்கோம். வழக்கம் போல இந்த ஆம்ப் தான் ஆப்ரேட்டிங். கீழே நம்ம கையை வைக்கணுங்கிற அவசியமே கிடையாது. சோ இதுதான் நமக்கு ஆப்ரேட்டிங். இதுல ஒரு இந்த இடத்துல வந்து ஒரு வால்யூம் மட்டும் கொடுத்துருங்க. அதாவது சப்வூஃபருக்கு மட்டும் ஒரு வால்யூமா நம்ம கொடுத்துருக்கோம். சோ இது வந்து வால்யூமுக்கு மட்டும்தான், வேற எந்த யூஸும் கிடையாது. ஒன் டைம் பிக்சடா வால்யூம் வச்சுட்டு நம்ம மேலே ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இன்னொன்னு நம்ம ரிமோட்லயும் பண்ணிக்கலாம். மெயின் வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்ட்ரோல கை வைக்கணுங்கிற அவசியம் இல்ல. ஆன் பண்ணிட்டு எப்பொழுதுமே வந்து பாத்தீங்கன்னா ஆம்பிளிஃபயர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த ஒரு ஆம்பிளிஃபயரா இருந்தாலும் நீங்க ஆன் பண்ணும்போது ஆஃப் பண்ணுவோம் ஃபுல்லா டவுன் பண்ணிருங்க. அதாவது இந்த மாஸ்டர் வால்யூமை டவுன் பண்ணும்போது பவர் ஆம்புக்கு போகக்கூடிய சிக்னல்ஸ் எல்லாமே கட் ஆயிரும். சோ பவர் ஆம்ப் வந்து ஃப்ரீயா தான் இருக்கும். நீங்க இதை வந்து நீங்க ஃபுல்லா பாதி வச்சிருக்கீங்க, ஆன் பண்றீங்க அப்படின்னா பவர் ஆம்புக்கு ஒரே ஸ்ட்ரோக்ல நமக்கு லோடு போகும். அதனால எப்பொழுதுமே வந்து பாத்தீங்கன்னா இதை ஒரு ஃபாலோவே பண்ணிக்கோங்க. நம்ம வந்து மாஸ்டர் வால்யூம் அப்படிங்கறத டவுன் பண்ணிட்டீங்கன்னா பவர் ஆம்புக்கு போகக்கூடிய சிக்னல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே லோ ஆயிரும். அதுக்கிட்ட சிக்னலே போகாது. அப்ப அந்த பவர் ஆம்ப் வந்து ஃப்ரீயா இருக்கும். சோ அதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் சும்மா நம்ம லோடு கொடுக்கலாம். நீங்க ஏத்த அந்த பவர் ஆம்புக்கு லோடு போய்கிட்டே இருக்கும். சோ இது வந்து மாஸ்டர்ங்கிறது நம்ம டோட்டல் ஆம்பிளிஃபயரோட மாஸ்டர் தான் இது. அதே வந்து ப்ரீ செக்ஷன், அதாவது ரிமோட்ல நம்ம கண்ட்ரோல் பண்ணும்போது அது ப்ரீ செக்ஷனா நமக்கு குறையும். அதாவது மாஸ்டர் குறைக்கும் போது நம்ம ரிமோட் கிட்டோட வால்யூம் டவுன் ஆகும். ஆனா இந்த மாஸ்டர்ங்கிறது அப்படியே தான் இருக்கும். ஆனா ரிமோட் கிட்டோட வால்யூம் அப் அண்ட் டவுன் ஆகிக்கும். நம்ம என்ன யூஸ் பண்றோமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆன் பண்ணிட்டு நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம். ஒரு பாதி வால்யூம் வச்சீங்கனாலே போதும். அந்த பாதி வால்யூம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ரிமோட்ல என்னன்னாலும் நாங்க யூஸ் பண்ணிக்கலாம். சென்டர் சரௌண்ட் ஏத்தணுமா, சென்டர் ஏத்தணுமா, சப் ஏத்தணுமா, என்னன்னாலும் நம்ம அதுல யூஸ் பண்ணிக்கலாம். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்டேஜ் கொடுத்துருக்கோம். கீழே சப்வூஃபர் ஆம்ப் வந்து முற்றிலும் நியூ டிசைன். எந்த கச 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 கசன டிசைன் எதுவும் ஏத்தல, நீட்டா இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு
பார்த்துட்டு நமக்கு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பேனல் லுக் எப்படி இருக்குங்கிறத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நியூ டிசைன்ல நம்ம போட்டிருக்கோம். அதாவது 2 ஆம்ப் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம 2 ஆம்ப் நம்ம போட்டிருக்கோம். உள்ள இன்டீரியர் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மேல உள்ள சேனல்ல நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, உள்ள இன்டீரியர் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பாத்தீங்கன்னா 24024 பியூர் காப்பர் டிரான்ஸ்ஃபார்மர் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு ரிசல்ட் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா 24லே கிடைக்கும். இந்த 24 வோல்ட்டை ஏன் நான் தாண்ட மாட்டேங்க அப்படின்னு ரீசன் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த கார் ஆம்ப்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நல்லா எடுத்து பாருங்க. அதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் 24 வோல்ட்டுக்கு மேல இருக்காது. இந்த காருக்கு வரக்கூடிய 4 சேனல் ஆம்ப் 2 சேனல் ஆம்ப் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 24 வோல்ட்லயே தான் அவங்க லாக் பண்ணிருப்பாங்க. எதுக்கு இவங்க 24 வோல்ட்ல அவ்வளவு ரிசல்ட் கிடைக்கும்? பேட்டரியில இருந்து ஒரு 12 வோல்ட் தான் எடுத்து கொடுத்துருப்பாங்க. கன்வெர்டரை போட்டு 24 வோல்ட் கன்வெர்ட் பண்ணிருப்பாங்க. அண்ணா ரிசல்ட் கிடைக்கும். நம்ம ஏன் அந்த 24 வோல்ட் நம்மளால ரிசல்ட் எடுக்க முடியாதுன்னு யோசிக்கும் போதுதான் நம்மளால முடியுங்கிறத நம்ம தேடி யோசிச்சு ஒவ்வொரு சர்க்யூட்டும் நம்ம போட ஆரம்பிச்சோம். இந்த 24 வோல்ட்ல நல்ல ஒரு ரிசல்ட்டை நம்ம கொடுத்துட்டு தான் வரோம். இன்னை வரைக்கும் கஸ்டமர் ரிவ்யூ எத்தனை இருக்குங்கிறத நீங்க நம்ம சேனல்ல உள்ள போய் பாருங்க. அது சேனல்ல எப்படி உள்ள போய் பார்க்கணுங்கிறது கண்டிப்பா அது ஒரு தனி வீடியோவே நான் உங்களுக்கு போடுறேன். நிறைய பேருக்கு அது தெரியறது இல்ல. சோ அதனால தனி வீடியோவே போடுறேன். நம்மளுடைய ஆம்ப்ல 24 வோல்ட்ல நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்க முடியும். நான் 30 வோல்ட் 35 வோல்ட் ஏன் நான் போக மாட்டேங்கன்னா அது பிஏ சிஸ்டமா மாறிடும். அதாவது ப்ரொஃபஷனல் ஆடியோவா அது மாறிடும். அதனாலதான் நம்ம அது வீட்டு ஆடியோங்கிறது 24 வோல்ட் தான் பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்ல வருவேன். எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் தான் இது. வந்து பாத்தீங்கன்னா முழுக்க என்னுடைய நாலேஜ்ல உள்ளதுதான் நான் இதுல ஷேர் பண்றேன். அதுக்காக 24 வோல்ட் தான் அப்படிங்கறதுல அடிச்சு சொல்ல வரல. எனக்கு தெரிஞ்ச நாலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா 24 வோல்ட் நல்ல ரிசல்ட் கொடுக்க முடியும் நம்மளால. 30 வோல்ட் 40 வோல்ட் போகும்போது எல்லாம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கும்போது அது பிஏவா மாறிடுது. அதாவது ஒரு சாங் பாடுறதுக்கும் கத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. சோ நம்ம வந்து பாடக்கூடிய ஆம்ப் தான் நம்ம பண்ணி கொண்டு இருக்கிறோம். சோ அதுதான் நம்மளுடைய ஆம்ப். உள்ள இன்டீரியர் வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பவர் சப்ளை செக்ஷன்ல அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 10,050 வோல்ட் கெப்பாசிட்டி 2 நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது 7 சேனலுக்காக மட்டுமே. இதுல எந்த சப்வூஃபர் எதுவுமே லிங்க் கிடையாது. இதுல வந்து பாத்தீங்கன்னா 5 சேனல் நம்மளுடைய IRF மாஸ்பெட் போர்டு தான் இதுல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம சொந்த போர்டு தான். அடுத்தால ஸ்பீக்கர் ப்ரொடெக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சொந்த ஸ்பீக்கர் ப்ரொடெக்ட் தான் இதுல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதோட 2 சேனலுக்காக தனியாவே ஒரு ரிலே நம்ம கொடுத்துருக்கிறோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 சேனலுக்காக நம்மளுடைய IRF ஸ்டீரியோ போர்டு தான் இதுல நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாம நம்மகிட்ட ஸ்டீரியோ போர்டு இப்போதைக்கு இல்லை அப்படிங்கறதுனால நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா 5 சேனல் போர்டை வந்து நம்ம கட் பண்ணி 2 சேனலை தனியா எடுத்து நம்ம அதை தனியா யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா 5 சேனல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெரிய போர்டா இருக்கக்கூடியதை தான் நம்ம கட் பண்ணி இதுல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தல வந்து பாத்தீங்கன்னா ரிமோட் கிட்டோட பாட்டம் போர்டு தான் இது. இது வந்து பாத்தீங்கன்னா டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய இந்த கிட்டு தான் இது. நம்ம HDMI கிட்டு தான் இது. HDMI ஆப்டிக்கல் கோஆக்சியல் இருக்கக்கூடிய கிட்டு தான் இது. அடுத்தல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய நியூ இப்போ போட்டுட்டு இருக்க நியூ பூஸ்டர் போர்டு தான் இது. அதாவது சப் வித் கெய்னர்னு சொல்லுவாங்க. சோ சப் வித் கெய்னர் வந்து நம்ம லேட்டஸ்டா இப்ப ரெண்டுமே இணைச்சு நம்ம ஓன் டிசைன்ல போட்டிருக்கோம். பார்க்க பக்கா ரிசல்ட்டா இருக்கும். இந்த இருக்கு பாத்தீங்கன்னா தெரியும். இந்த இருக்குல்லையா நம்ம இப்போ புதுசா போட்டிருக்க போர்டு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்புட் நம்ம கொடுத்துட்டு அப்படியே அவுட்புட் வெளியில எடுக்கிற மாதிரி. அதாவது 5 சேனலும் சப்பும் அப்படியே பூஸ்டப் ஆகும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூஸ்ட் போர்ட்னே சொல்லலாம். இப்ப நியூ டிசைன்ல போட்டு இன்னும் நம்ம சர்க்யூட் ஆல்டர் பண்ணி இன்னும் கெயின் பண்ணிருக்கோம். இன்னும் கேட்க பர்ஃபெக்டா இருக்கும், கிளாரிட்டியா இருக்கும் நம்ம ஆடியோ. நம்ம யூடியூப் சேனல்ல ஹெட்போனை போட்டு கேட்டு பாருங்க. நம்மளுடைய பழைய வீடியோ நம்ம கொடுத்துருப்போம். அதெல்லாம் கேட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நியூ போட்டிருக்க போர்டு இது. சோ இதுதான் நம்ம வந்து இதுல யூஸ் பண்ணிருக்கிறோம். இப்போ நிறைய இதுதான் போட்டு வரோம். கிட்டத்தட்ட ஒரு 500 போர்டுக்கு மேல அடிச்சிருக்கிறோம். சோ அதுதான் இப்போ போயிட்டு இருக்கு. அடுத்தல அது அசம்பிள் ஒர்க் போயிட்டு இருக்குது. கண்டிப்பா அது ஒரு வீடியோவை கண்டிப்பா அப்லோட் பண்றேன். சோ இதுதான் இந்த இன்டீரியர்ல நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். அதே மாதிரி ஒயரிங் பாருங்க. ஒயரிங் பிடிச்சிருந்தா முடிஞ்சா ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சிலிவெல்லாம் போட்டு மறைச்சி டிங்கரிங் பட்டி வேலையெல்லாம் பாக்குறது இல்ல. எல்லாமே ஓபன் தான். என்ன ஒயர் எங்க போகுது அப்படிங்கறது ஒரு புதுசா ஒரு டெக்னீஷியன் கூட எடுத்து நம்ம ஓபன் பண்ணி பாத்துக்கலாம். அவ்வளவு ஒரு ஈஸியா தான் நம்ம வந்து ஒயரிங் வச்சிருக்கிறேன். ஏன்னா எங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு வேலை அவங்க வெளியில யாராவது சர்வீஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கிற மாதிரி நம்ம வந்து பண்ணிருக்கோம். தூக்கம் தள்ளுது.
ஸோ சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா இன்னைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரமாகவே வந்துட்டேன், ஒரு 8 மணிக்கெலாம் வந்துட்டேன். இன்னைக்கு ஃபுல் டே உட்காந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் பார்த்துட்டு இருந்தேன். முடிஞ்ச அளவுக்கு பார்ப்போம், முடிஞ்ச அளவுக்கு பார்க்கணும். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம உடம்பு எவ்வளோ தாங்குதோ அந்த அளவுக்கு நம்ம செய்வோம். அதுக்கப்புறம் நம்மளால முடியலன்னா அதுக்கப்புறம் தான் அடுத்த விஷயத்தை யோசிக்கணும். முடிந்த வரைக்கும் செய்யணும், என்னுடைய டார்கெட் அதுதான். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமே வந்து பாத்தீங்கன்னா இதுல எனக்கு ஒரு சுயநலம் உண்டு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு பிடிச்ச மாதிரி தான் ஆம்பிளிஃபயரை செய்வேன். எனக்கு பிடிச்ச மாதிரி தான் ஒயரிங் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும், அந்த இடத்துல இந்த போர்டு தான் இருக்கணுங்கிறது எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு சுயநலம் உண்டு. அதனாலதான் நம்ம வந்து இதை வந்து ரொம்ப ஒரு வெறியாவே நம்ம வந்து பக்காவா நம்ம செய்யறோம். அப்படிங்கறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு தான் செய்யறோம். அவ்வளவு ஈஸியெல்லாம் கிடையாது. சும்மா நம்ம 4 ஒயரை பத்த வச்சிட்டோம் அப்படின்னா, அது சால்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா பாடிரும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. ஸோ மார்க்கெட் போர்டெல்லாம் வாங்கி நம்ம செய்யறோம் அப்படின்னா 10 நிமிஷம், அரை மணி நேரம், 1 மணி நேரம், மிஞ்சி போனா 2 மணி நேரத்துல ஒரு ஆம்பை செஞ்சு முடிச்சிடலாம். ஆனா நம்ம போர்டு செய்யும் போது நம்ம இந்த இடத்துல இதை உட்கார வைக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம ப்ராப்பராகவே டிசைன் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதை ப்ராப்பரா வச்சு நம்ம பண்ணால் மட்டும்தான் அது அந்த கிளாரிட்டி, அந்த பக்காவான ஹம்மிங் நாய்ஸ் இல்லாத ஒரு ஆடியோவை நம்ம கேட்கலாம். ஸோ மார்க்கெட் போர்டுலாம் போட்டு பண்ணும்போது எங்களுக்கு இன்னுமே டைமிங் மிச்சமாக தான் ஆகும். ஏன்னா மார்க்கெட் போர்டு வந்து எல்லாமே ரெடிமேடாவே கிடைக்குது. இப்போ ஹீட்சிங் மாட்டி ஃபிட் எல்லாம் மாட்டி ரெடிமேடாவே கிடைக்குது. ஆனா எங்களுடைய போர்டு அப்படி கிடையாது. ஃபிட்டு ஃபர்ஸ்ட் வந்து பிசிபியில் அசம்பிள் பண்ணணும். அசம்பிள் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஃபிட்டை போட்டு ஃபிட்டை ஒவ்வொரு ஆடியோ கொடுத்து டெஸ்ட் பண்ணணும். டெஸ்ட் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீட்சிங்ல ஏற்றணும். ஹீட்சிங் முடிஞ்ச அப்புறம் பாடி ஷாட் இருக்கான்னு அதை செக் பண்ணணும். இவ்வளவு ப்ராசஸர் இருக்குது. நம்ம ஒரு ஆம்ப் செய்யறோம் அப்படின்னா இவ்வளவும் நம்ம ஃபாலோ பண்ணி தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். சும்மா நம்ம ஒரு ஆம்பை செஞ்சுட்டோம், பாட வச்சுட்டோம், கொடுத்துட்டோம்னா கிடையாது. ஸோ முடிஞ்ச வரை நம்மளால இங்க என்ன டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கறத எல்லா டெஸ்ட்டுமே முடிச்சுதான் நம்ம அனுப்புறோம். ஸோ இங்க இருந்து அனுப்பும் போது எல்லா டெஸ்டிங்குமே முடிச்சிருவோம். ஸோ அடுத்த சப்வூஃபர் ஆம்ப் என்ன உள்ள யூஸ் பண்ணிருக்கேன் அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. அடுத்த ஆம்பை பத்தி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேனல் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்க. கண்டிப்பா நம்ம கமெண்ட் பண்ணுங்க பேனல் எப்படி இருக்குன்ட்டு. உள்ள இன்டீரியர் வாங்க பார்க்கலாம். பாத்தீங்கன்னா தெரியும் நம்ம உள்ள இன்டீரியர் எப்படி அழகா பண்ணிருக்கிறோம். அவ்வளவு நீட்டா இருக்கு அப்படிங்கறது கண்ணுன்னு போட்டு வேண்டாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உட்காந்து பொறுமையா பண்ணிருக்கிறேன். என்னுடைய முழு ஃபோர்ஸையும் கொடுத்து 2 ஆம்புமே தனித்தனியா புது முயற்சியா நான் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி 2 ஆம்புக்கும் வந்து பாத்தீங்கன்னா சிக்னல் ஒயர் போட்டும் நமக்கு வந்து எந்த ஹம்மிங் இல்லாத அளவுக்கு நம்ம நிறுத்தி நம்ம பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பா வந்து இது முதல் முறையா பண்றோம். அடுத்தால இது போயிட்டு நமக்கு சக்சஸ்ஃபுல்லா ஆகும்போது நம்ம கண்டிப்பாவே வந்து பாத்தீங்கன்னா அடுத்த நம்ம வீடியோல அடுத்தடுத்த ஆம்ப் ஆர்டர் வரும்போது கண்டிப்பா அப்லோட் பண்ணுவேன். உள்ள இன்டீரியர் வாங்க பார்க்கலாம். அடுத்த இதுல வந்து பாத்தீங்கன்னா 24024 தான் பியூர் காப்பர் டிரான்ஸ்ஃபார்மர் தான் நம்ம இதுல போட்டிருக்கோம். சப்வூஃபருக்காக 15 ஆம்ப்ஸ் தனியா நம்ம போட்டு பெருசாவே போட்டு நம்ம ஹெவியாவே பண்ணிருக்கிறோம். நம்ம கோர் திக்னஸ்ல இருந்து நம்ம காப்பர் திக்னஸ்ல இருந்து எல்லாமே பக்காவா இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பவர் சப்ளை செக்ஷன்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா 5010 மெட்டல் டயோடும் அப்புறம் 10050 வோல்ட் கெப்பாசிட்டர் 4 நம்ம இதுல யூஸ் பண்ணிருக்கோம். அதே மாதிரி ஸ்பீக்கர் ப்ரொடக்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 சப்வூஃபருக்கும் தனித்தனி ரிலேவா போட்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். 2 சப்வூஃபருக்குமே தனி ரிலே தான் நம்ம இதுல யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்பீக்கர் ப்ரொடக்ட் இதுல யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிங்கக்குட்டி தான் 2 உள்ள ஜம்முன்னு உட்காந்து இருக்குது. நம்ம 8 டிரான்ஸ்ஃபர் பிரிட்ஜபிள் போர்டு தான். நம்ம வந்து பாத்தீங்கன்னா இது வேற மாரி தான், அதாவது அசைக்கவே முடியாது. அந்த அளவுக்கு பேஸ் பெரித்தனமா இருக்குது. கிட்ட இடத்துல நம்ம கொடுத்த இடத்துல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல பேஸ். நான் வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணல, உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. அத ஒரு ஜிம்முக்கு 4000 ஸ்கொயர் ஃபீட் ஜிம்முக்கு போட்டிருந்தோம். அதோட வீடியோ வந்து நான் அப்லோடு பண்ணல, என்னால டைமிங் இல்லாதனால. ஸோ 2000 + 2000 ஸ்கொயர் ஃபீட் ஜிம்ல போட்டிருந்தது ஒரே ஒரு 8 டிரான்சிஸ்டர் போர்டு போட்டு ஒரே ஜேபிஎல் தான் போட்டிருக்கோம். அந்த 2 ரூமே அவ்வளவு அருமையான பேஸ். நம்ம வந்து பாத்தீங்கன்னா அது கண்டிப்பா வந்து ஃப்ரீ டைத்துல நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். அது மட்டும் இல்லாம நிறைய வீடியோ இருக்குது. ஒரு பெரிய மால் போட்டு கொடுத்தோம். ஸோ அடுத்தடுத்த வீடியோ இருக்கு, பாத்தீங்கன்னா தெரியும். இது ஜிம்முக்கு போட்டது தான். இந்த ஒரே ஒரு சப்பு போட்டிருக்கேன் பாத்தீங்களா, இது ஜிம்முக்கு போட்டிருக்கிறது. இது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இதோட வீடியோ வந்து நான் ஃப்ரீ டைத்துல அப்லோட் பண்றேன். ஸோ எனக்கு டைம் இல்லாதனால எல்லாத்தையுமே உட்காந்து நம்மளால அப்லோட் பண்றதுக்கு டைம் இல்லாதனால நம்மளால என்ன சொல்றது, அதை டைமிங் அதுக்கு கொடுத்து ஸ்பெண்ட் பண்ணி நம்மளால அப்லோட் பண்ண முடியல.
ஏன்னா எனக்கு தேவை வந்து ஒர்க்கு. காலையில வராம நம்ம ஒர்க்கை முடிக்கணும் அப்படிங்கிற இயக்கத்தை நம்ம இதுலதான் வாரோம். ஸோ காலையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒர்க்கை தான் ஃபர்ஸ்ட் எடுத்து பார்ப்போம். இந்த மொபைல் நோண்டுறதெல்லாம் சத்தியமா சொல்றேன், எனக்கு முடியவே முடியாது. இந்த மொபைல் நோண்டுறதெல்லாம் பெரிய விஷயம். எல்லாம் உட்காந்து நோண்டுறதுலாம் எல்லாத்துக்கும் ஓரமா வச்சுட்டு வீடியோ எடுப்போம், அவ்வளவுதான். நம்ம மக்களுக்கு என்ன செய்யறோம் அப்படிங்கறது தெரியப்படுத்துறதுக்காக மட்டும்தான் அது ஒரு வீடியோவா நம்ம எடுக்கிறோமே தவிர மத்தபடி இது ஒரு பெரிய விளம்பரத்துக்குலாம் கிடையாது. ஸோ எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க எவ்வளவு செய்ய முடியும் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல காட்டுறோம். அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய மாலுக்கும் நம்ம பண்ணியிருக்கோம். இதுல காமிக்கிறோம் பாருங்க, இந்த மாலுக்கும் பண்ணியிருக்கிறோம். இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா 12 ஸ்பீக்கர் பண்ணி கொடுத்தோம், 12 சேனல் லேம்ப். இது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நான் அப்லோட் பண்றேன். இதோட வீடியோ கூடிய விரைவில் சீக்கிரம் அப்லோட் பண்றேன். அதுல என்னென்ன யூஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கறது கண்டிப்பா வந்து அப்லோட் பண்றேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுதான் உள்ள வந்து நம்மளுடைய ஜெட் டிரான்ஸ்ஃபர் சிங்கக்குட்டி 2 எண்ணம் போட்டிருக்கோம். 2 சப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறித்தனமா இருக்கும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா பேஸ் பத்தலங்கிறது வாய்ப்பே கிடையாது. அதுக்கு நம்மளுடைய பஞ்ச் பாக்ஸ் கீழே போட்டிருக்கோம் பாருங்க. கீழே பாத்தீங்கன்னாலே தெரியும் நம்ம பஞ்ச் பாக்ஸ் போட்டிருக்கிறோம். சோ நம்மளுடைய பஞ்ச் பாக்ஸ் தான் நம்ம ரெகுலரா கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கும் இதுக்கும் காம்பினேஷன் அப்படியே நின்னு விளையாடும். அவ்வளவு தூரத்துக்கு பேஸ் வெறித்தனமா இருக்கும். அந்த காம்பினேஷன், இந்த பாக்ஸ் ஜேபில 1500 வாட்ஸ், இந்த 8 டிரான்சிஸ்டருக்கும் நம்ம குறையே இருக்காது. அந்த அளவுக்கு பேஸ் வெறித்தனமா இருக்கும். சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இன்னும் பூஸ்டப் பண்றாக்கா இதுவே அதிகம் தான். இன்னும் பூஸ்டப் பண்றாக்கா வேற இன்னும் 15 ஆம்ஸ் வேற ஏத்தி வேற வச்சிருக்கிறோம். பார்க்கலாம் இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு. கண்டிப்பா கஸ்டமர் வீட்டுல எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இதுதான் இன்டீரியர் நண்பர்களே. உள்ள வயரிங் எப்படி இருக்குன்னு பாத்துட்டு நீங்களே சொல்லுங்க. எப்படி இருந்து பார்த்துட்டு சொல்லுங்க. முடிஞ்சா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க, மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்சா நம்ம அங்க ஒரு சைடுல ஒரு மணி தொங்கும், அதையும் ஒரு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது வீடியோல அந்த யூடியூப்ல மணி தொங்கும், அதுதான் நான் சொன்னேன். ஸோ அதனால அந்த தனியா ஏதோ ஒரு ஆடிட் இருக்கும், அதை டச் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பதான் புதுசா போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அது பேர் என்னன்னு வாயில் நுழையும் இருக்கு. அது என்னமோ சொல்லுவாங்களே சப்ஸ்கிரைபரா, அது ஏதோ சொல்லுவாங்க அந்த மணிக்கு. அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதெல்லாம். ஸோ இதுதான் நண்பர்களே நம்மளுடைய இந்த ஆம்ப், புதிய ஆம்ப்ல வரக்கூடிய விஷயங்கள் இதுதான். அடுத்தெல்லாம் நம்ம ரெகுலர் மாடல் வாங்க பார்க்கலாம். ஏன்னா கேபினட்டே நல்ல வெயிட் இருக்கு. எல்லாம் ஒன்னம போட்டு ஏத்திட்டு இருக்கிறோம். இந்த மைக் செட்டுக்காரங்க கூட இந்த அளவுக்கு போட மாட்டான். கேபினட்டை சொன்னேன். உள்ள வந்து பாத்தீங்கன்னா வாங்க பார்க்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெகுலர் 5.1 தான். நம்ம 15 ஆம்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு பண்ணி இருக்கிறோம். உள்ள பாத்தீங்கன்னா இன்டீரியர் தெரியும். இது நம்ம ரெகுலர் மாடல் பேனல் தான். உள்ள இன்டீரியர் எப்படி இருக்குன்னு பாருங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு லைக் போடுங்க. இது வந்து நம்ம மூணுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆம்ப் தான். உள்ள வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன யூஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத ஆல்ரெடி எல்லா வீடியோலும் நம்ம சொல்ற ஒரே விஷயம் தான். இதே தான் எப்படி இருக்குன்னு பாத்துட்டு இதே மாடல் தான். கீழே இருக்க 3 ஆம்புமே அதே தான். இது ஒண்ணும் இல்ல, 3 ஆம்பு அதே தான். அடுத்த நம்ம சிங்கக்குட்டிகள் 2 பயங்கரமா உட்காந்துருக்குதுங்க. அதையும் நம்ம காமிச்சிருவோம், இல்லைன்னா வருத்தப்படும். பாத்தீங்களா, அந்த நம்ம 8 டிரான்சிஸ்டர் போட்ட ஆம்பு தான். கீழே இங்கேயே 3 எண்ணம் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷோ பண்ணதுக்காக எடுத்து வைக்கல, எல்லாமே டெலிவரிக்காக வெயிட்டிங். ஸோ பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடிச்சிட்டு இருக்கிறோம். பாக்ஸுக்காக வெயிட்டிங்ல இருந்ததுனால இப்போ இது எல்லாமே டெலிவரி ஆகாம நின்றுட்டு இருந்தது. ஸோ ஒரு வீடியோவே நம்ம போடலாம் அப்படிங்கறதுக்காக தான் நான் கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ போட்டு இருக்கிறேன். எல்லாம் பாக்ஸுக்காக வெயிட்டிங். பாக்ஸ் ரெடி ஆச்சுன்னா எல்லாமே டக்கு டக்கு டெலிவரி ஆயிரும். இது வந்து பாத்தீங்கன்னா 26 மாஸ்பெட் ஆம்ப். 26 மாஸ்பெட்னா சப்புக்கு 8+8 டிரான்சிஸ்டர், சைடுக்கு 10 மாஸ்பெட், மொத்தம் 26 மாஸ்பெட் ஆம்ப் தான் இது. வாங்க பார்க்கலாம். இன்டீரியர் பேனல்ங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் ஜென்ரல் மாடல் தான். நம்ம லுக்கா இருக்கக்கூடிய மாடல் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பிராண்டட் ஆம்ப் எப்படி இருக்கும் பாக்குற லுக், அந்த லுக்ல தான் நம்ம வந்து பேனலை டிசைன் பண்ணி எல்லா ஆம்புக்குமே போட்டுட்டு வரோம். அது மட்டும் இல்லாம ஸ்பெசிபிக் ஆம்புமே நம்ம வந்து போட்டு கொடுத்துட்டு தான் இருக்கோம், ஸ்பெசிபிக் மாடல். அது மட்டும் இல்லாம நேமும் அடிச்சு கொடுத்துட்டு தான் இருக்கும். ஸோ நேம் வந்து இப்ப கஸ்டமர் நேம் கேட்பாங்க, குழந்தைகள் பேரு, யாராவது அவங்களுக்கு பிடிச்ச பேர் இருந்தாலும் அதை நம்ம போட்டு கொடுத்துட்டு தான் இப்போ வரோம். இடையில நம்ம போடாம இருந்தா இப்போ போட்டு கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ இது இன்டீரியர் வாங்க பார்க்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம யூஸ் பண்ணிருக்கிறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 டிரான்ஸ்ஃபார்மர், ஒன்னு சப்புக்கு தனியாவும் இன்னொன்னு 5 சேனலுக்கு தனியாவும் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். நம்ம 26 மாஸ்பெட் ஆம்ப் தான் இது. உள்ள எப்படி இருக்குன்னு நீங்க பாத்துட்டு எனக்கு சொல்லுங்க. இது எல்லாமே முழுக்க இந்த 2 கையை வச்சுதான் நான் செஞ்சிருக்கிறேன். அதாவது என் கையினால உட்காந்து இந்த ஆம்ப் எல்லாமே உட்காந்து செஞ்சிருக்கிறேன். அப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா இது சும்மா கிடையாது, சும்மா நம்ம வந்து விளையாட்டு காரியம் கிடையாது.
கிட்டத்தட்ட எத்தனை வருஷமா நம்ம இதுல உட்காந்து ஒவ்வொன்னா ஆராய்ச்சி பண்ணி செஞ்சு இன்னும் என்ன சொல்றது, இன்னும் போய்கிட்டு தான் இருக்குது. இப்படியே ஆராய்ச்சி பண்ணி இந்த தலைமுடியே போச்சு. அடுத்த தலை முடி உதிர்றதுதான் பாக்கி இருக்குது. வெள்ளையாயிருச்சு, அடுத்த உதிர ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தலாம் முளைச்சிட்டு போய் தண்ணி ஊற்றி வளர்ப்போம். அடுத்த வாங்க பார்க்கலாம். இந்தா நம்மளுடைய 30 மாஸ்பெட் ஆம்ப், இது 7.2. அதாவது நம்ம வந்து தனித்தனியா போட்டிருக்கோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஒன்னா போட்டுட்டு இருந்த அதே மாடல் தான் இது. இது வந்து நம்ம ஒரே கேபினெட்ல போட்டு நம்ம ரெடி பண்ணிருக்கோம். நம்மளுடைய 16 இன்ச் டெப்த் கேபினெட்ல இது பண்ணிருக்கிறோம். 16 இன்ச் டெப்த் கேபினெட்னா நம்ம கேபினெட் தான், நம்ம கேபினெட் போட்டு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். 1.2 mm திக்னஸ். 1.2 வெறும் கேபினெட்டும் அதோட கேபினெட் மட்டும் பேக்கிங்கோட வெறும் கேபினெட் மட்டுமே 7 கிலோ வருது. ஏன்னா அவ்வளவு இது, ஏன்னா 2 டிரான்ஸ்ஃபர் வச்சாலும் தொங்காது, அப்படியே நச்சு நிக்கும். அதனாலதான் அவ்வளவு கனமா போட்டிருக்கோம் நம்ம வந்து கேபினெட்டை. ஸோ கேபினெட் வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கறனால கேபினெட் வந்து முக்கியம் போட்டிருக்கோம். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இதோட ரிசல்ட் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த 7.2 கண்டிப்பா இந்த மொபைல்ல எப்படி இருக்குன்னு தெரியல, பார்க்கலாம் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு. இருங்க ப்ளே பண்ணி காமிக்கிறேன். அது அதுக்குள்ளே பாட்டு நின்றுச்சு. நம்ம HDMI தான் இப்போ ஆடியோ போட்டிருக்கிறோம். டிவில வந்து கனெக்ட் பண்ணி HDMI தான் நம்ம போட்டிருக்கிறோம். இது காப்பிரைட் வருதா என்னன்னு தெரியல. நைட்டு 12:30 அது பக்கத்து இருக்கிறாங்க, சண்டைக்கு வர போறாங்க. ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்க நண்பர்களே. இப்போ புதுசா செஞ்சிருக்க ஆம்ப்ல தான் பாடிட்டு இருக்கு. இது குறைச்சிட்டீங்கன்னா சப் வால்யூம்ல இருந்து எல்லாமே குறைஞ்சிரும். இந்த சைட்ல டோர்லாம் தூங்குது. இது சப் ஃப்ரீக்வன்சிக்காக கொடுத்துருக்குறோம். குறைச்சிங்கன்னா சாஃப்ட் ஆகும், ஏத்த ஹார்ட் ஆகும். அடுத்தல வந்து பாத்தீங்கன்னா எல்இடிக்காக நம்ம சுவிட்சும் கொடுத்துருக்கோம். இது சப் வால்யூம் தனியாகவும் கொடுத்துருக்கோம். ஒரு சப் வால்யூம் நம்ம சில டைம் பகல் நேரத்தில் நம்ம ஏதாவது யூஸ் பண்றோம், குழந்தைகள் யாரும் நம்ம சப்வூஃபரை டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாதுன்னா நீங்க இதை மட்டும் குறைச்சி வச்சுட்டு நார்மலா மேல உள்ள ஆம்பிளிஃபயர் மட்டும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல ஆஃப் பண்ணி வேணாலும் தேவையில்லைன்னா ஆஃப் பண்ணினாலும் வச்சுக்கலாம். நமக்கு அது நிறைய பெனிஃபிட் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு பகல் டயத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மட்டும் தான் நம்ம கேட்போம். பெரும்பாலும் ஒரு வீட்டுல இருக்க நம்ம தாய்மார்கள் வந்து மோஸ்டபிள் விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த சவுண்டுங்கிறது அதிகபட்சம் யாருக்கும் பிடிக்காது, அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சப்வூஃபர் வேண்டாம்னா அதை டவுன் பண்ணி வச்சுட்டு போய்க்கலாம். நம்ம பவர் கூட நம்ம ஆஃப் பண்ணி வச்சுட்டு போய்க்கலாம். இதோட சப்வூஃபரோட பவர் இது நமக்கு ஏன்னா ஆஃப் பண்ணி வச்சுட்டு போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கரண்ட் பில் சார்ஜ் மிச்சமாயிட்டு தான் இருக்கும். ஸோ அதனால நீங்க அதை ஆஃப் பண்ணி கூட வைக்கலாம். பகல் நேரத்தில் ஒன்லி சைடு வால்யூம் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சப்பு வேணா இந்த இருக்கு பாருங்க எப்படி இருக்கு. சப் வால்யூம் குறைச்சிட்டோம்னா டவுன் ஆயிரும். இதான் நண்பர்களே நம்மளுடைய ரிசல்ட். கண்டிப்பா மொபைல்ல சத்தியமா தெரியுமா தெரியலன்னு எனக்கு தெரியல, பட் தப்பா எதுவும் எடுத்துக்க வேண்டாம். நீங்க டெமோ பாக்கணும்னா கண்டிப்பா வந்து நேர்ல வாங்க. நம்ம கடை சூலூர்ல தான் இருக்கு. சூலூர்ல எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா RVS ஆயுர்வேத காலேஜ் கிட்ட இருக்குது. ஆயுர்வேத காலேஜ் எங்க இருக்குன்னு அதையும் சொல்லிடுறேன். புது பஸ் ஸ்டாண்டை தாண்டினீங்கன்னா கோவை மெடிக்கல் வரும். கோவை மெடிக்கலுக்கு ஆப்போசிட்ல ஆரியபவன் ஹோட்டல் இருக்கும். அந்த ஆரியபவன் தொட்டாப்புல ஒரு கட்டு வரும். அந்த கட்டுக்குள்ள நேரா வாங்க, 4 ரோடு பிரியும். அந்த 4 ரோட்ல ரைட் எடுத்துட்டீங்கன்னா ஒரு 10 வீடு நம்ம கடை. அங்க யாரை கேட்டீங்கன்னா ரேடியோ கடை எங்கன்னு கேட்டீங்கன்னா யாராலும் சொல்லிடுவாங்க. சோ அங்க பாத்துட்டு வாங்க. இல்லையா உங்களுக்கு தெரியலன்னா நீங்க சூலூர்ல புது பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கினீங்கன்னா ஆட்டோக்காரங்கிட்ட நம்ம மேசி ஆடிஷன் பண்ணீங்கன்னா எந்த ஆட்டோக்காரங்கனாலும் கொண்டாந்து விட்டு போயிருவாங்க. எல்லா ஆட்டோக்காரங்களுக்கும் நம்ம கடை தெரியும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்சா லைக் பண்ணுங்க. தவறாம கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க, ஏன்னா நிறைய தூக்கத்துல வளரி இருப்பேன். ஸோ என்ன மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா லேட் நைட்டா தான் இந்த வீடியோ எடுக்கிறோம். லேட் நைட் அப்படிங்கிறத விட பகல்ல ஃபுல்லா உட்காந்து வேலை செஞ்சு ஒரு அலுப்பா இருக்கும் இல்லையா, அது என்ன சொல்லுவாங்க, கொஞ்சம் டயர்ட்னஸா இருக்கும் இல்லையா, அந்த டயர்டோட நம்ம இப்ப வீடியோவும் எடுக்கிறோம். இன்னும் இப்ப முடிய போறது இல்லை, இன்னும் பேக்கிங் வேற பண்ணி வச்சுட்டு போனோம். நாளைக்கு ஒரு வேலை இருக்குது. ஸோ அதனால நாளைக்கு பேக்கிங்காக நம்ம போய் நைட்டு பண்ணி வைக்கணும். அந்த வேலையும் அடுத்தால பார்த்துட்டு போறதுக்கு இன்னைக்கு எப்படியும் ஒரு 3 மணி ஆயிரும். மணி இப்பவுமே 12:30 ஆயிடுச்சு. ஸோ 3 மணி ஆகும். கொஞ்சம் பகல்ல தூங்கி இருப்பேன். ஸோ போன் எடுக்க முடியாது சில டைம்லாம். தவறுதெல்லாம் நினைக்க வேண்டாம். நிறைய பேர் நினைக்கிற ஒரே விஷயம் போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது. போன் நம்ம அட்டன் பண்ணி பேசிட்டு இருக்கோம். சில நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா பகல்ல நம்ம கொஞ்சம் தூங்கிட்டு வரோம். அந்த நேரத்துல வந்து போன் எடுக்க முடியாத சூழ்நிலை வருது.
முடிஞ்ச அளவுக்கு அதுக்கும் வந்து நம்ம ஒரு ஆல்டர்னேட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். பாக்குறேன் கண்டிப்பா அடுத்தது உங்களுக்கு எனி டைம் ஃபோன் பண்ணாலும் நம்ம எடுக்கிற மாதிரி ஒரு ஆல்டர்னேட் பண்ணிட்டு இருக்கிறேன். பார்க்கலாம் கண்டிப்பா அடுத்த விஷயம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தான் அப்டேட் பண்ண முடியும். எல்லாம் ஒரே ஸ்டோக்ல எல்லாம் பண்ண முடியாது, கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதான் நண்பர்களே, என்னுடைய நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 9025995741. இதுதான் என்னுடைய மொபைல் நம்பர் கூட, என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கூட. முடிஞ்ச வரைக்கும் வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் பண்ணுங்க. காலையில எந்திரிச்ச உடனே நம்ம வந்து பிரஷ் பண்றோமோ இல்லையோ ஃபர்ஸ்ட் வாட்ஸ்அப் எடுத்து எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்றதுதான் ஃபர்ஸ்ட் வேலையே. ஸோ அதனால காலையில நான் எடுத்து வாட்ஸ்அப்ல ரிப்ளை கொடுத்துருவேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம லைக்கை போட்டு போங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் சொல்றதுக்குள்ள அது கீழே விழுந்துட்டு. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.